கண்ணா, இன்னைக்கு நவராத்திரியோட 7வது நாள். நாம இன்னைக்கு கும்பிட போற சாமி காலராத்திரி தேவி. இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிடலாம். நவராத்திரியோட 7வது நாள் போர்ல காலராத்திரி தேவி ரத்த பீஜன்கிற அசுரனை அழிச்சாங்க. அசுரனான ரத்த பீஜனுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருந்தது. அவனோட உடம்புல இருந்து சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் இன்னொரு ரத்த பீஜன் உருவாவான். இதை பார்த்து புத்திசாலித்தனமா யோசிச்ச காலராத்திரி தேவி அசுரனோட ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழுகாம அசுரனோட ரத்தம் அத்தனையும் அவங்களே குடிச்சு அசுரனை அழிச்சிட்டாங்க. அசுரனை அழிச்சதுக்கு அப்புறமும் காலராத்திரி தேவி சாமியோட கோபம் கம்மியாகவே இல்லையா. ஏன்னா அவங்க குடிச்சது அசுரனோட ரத்தம் இல்லையா. இதை பார்த்த நல்லவங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சிவன் சாமி காலராத்திரி தேவி சாமி கோபமா நடந்து வர வழியில போய் படுத்துக்கிட்டாங்களாம். இது தெரியாம கோபமா நடந்து வந்துட்டு இருந்த சாமி தன்னோட கால் சிவன் சாமி மேல பட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட தப்ப உணர்ந்து அமைதியானாங்களாம். கண்ணா, இதுல இருந்து நம்ம 2 விஷயம் கத்துக்கிறோம். நம்மளோட எதிரியோட பலம் தெரிஞ்சு புத்திசாலித்தனமா எதிரி கூட மோதணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் போயிடும். அதனால எப்பவும் ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டு ஹெல்தியா இருக்கணும்.